டே 1 வந்து சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து லே. இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் என்னன்னு பார்ப்போம். நான் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொல்லும்போது இந்த ட்ரெஸ் மட்டும் போடல, நான் உள்ள தெர்மல்ஸ் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேலே ஃப்ளீஸை போட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டு இன்னர் கிளவுஸ் போட்டு அதுக்கு மேலே அவுட்டர் கிளவுஸ் போட்டு சாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டு அதுக்கு மேலே வார்மிஸ் போட்டு இத்தனையும் போட்டிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து -டிகிரிஸ் ஆஃப் சீசனில் போயிருந்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நான் ஜாலியாக சுற்றினேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு லேயர் பண்ணி தான் நான் வந்து வாழ்ந்துட்டு வந்தேன் அந்த 10 நாளும். உள்ள வந்து டிஷர்ட் போட்டிருந்தேன். இதுதான் வந்து ஓவர் கோட். ஆக்சுவல் பிளான் என்னன்னா இந்த ஓவர் கோட்டுக்கு வந்து கேமிசோல் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் சென்னை வெதற்கு கேமிசோல் ஓகே. டெல்லியில இறங்கின உடனே பயங்கரமா குளிரும். இதை கழட்டினோம்னா கேமிசோலோட இருந்தா ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து போகும்போது இதை போட்டு, அதாவது வீட்டுல இருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்ல இருந்து போர்ட் பண்றது வரைக்கும் பயங்கரமா வேர்த்துச்சு. ஏன்னா இந்த வெதருக்கு இது செட்டே ஆகாது. டிஷர்ட் போட்டு அதுக்கு மேல ஓவர் கோட் போட்டு ஸ்னோ பூட்ஸ் போட்டு சென்னையில போகும்போது எல்லாரும் என்ன கேவலமா பார்த்துருப்பாங்க. என்ன வேணா பார்த்துக்கோங்கடா. அங்க இறங்கும் போது நான் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா எக்யூப்டா தாண்டா இறங்குவேன். சென்னையில இருந்தே வந்து போட்டு போயிட்டேன். இது வந்து மேக்ஸ் கர்வ்ல வாங்கினது, பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதனால என்கிட்ட லிங்க் கிடையாது இதுக்கு. இந்த ஓவர் கோட் வந்து 2XL. இது வந்து டிமார்ட்ல வாங்கினேன். 700 rupees செக்ஷன்ல இருந்துச்சு. இந்த ரெண்டு டாப்புக்கும் கீழே வந்து கொரியன் பேண்ட்ஸ் பிளாக்ல போட்டிருந்தேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃப்ரூகல் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கினேன் பிளாக் கொரியன் பேண்ட். டே 2 தெர்மல்ஸ் போட்டிருந்தேன். இது டெக்கத்லான்ல வாங்கினது. அதுக்கு மேல ஃப்ளீஸ் போட்டிருந்தேன். அதாவது பேசிக்கலி நான் நார்மல் ட்ரெஸ்ஸே போடல அன்னைக்கு, வெறும் லேயரிங் மட்டும் தான் போட்டிருந்தேன். அடுத்து வந்து டே 3க்கும் முந்தின நாள் போட்ட அதே ட்ரெஸ்ஸை தான் நான் திருப்பி போட்டிருந்தேன். தெர்மல் ஃப்ளீஸ் ஜாக்கெட், தெர்மல் பாட்டம், தெர்மல் டாப். அடுத்து வந்து டே 4 இந்த டாப் நான் இப்போ போட்டிருக்கேன்ல, இந்த டாப் போட்டிருந்தேன். இதுல பெருசா நான் போட்டோ கூட எடுக்க. பை த டைம் டே 5 வரும்போது பாடி கொஞ்சம் அக்ளமேட்டைஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு டவுன் ஜாக்கெட் கொஞ்சம் தேவைப்படல. பாட்டம் வந்து பாடி பயங்கர ஹீட் ஆகுறதுனால பாட்டம்ல தெர்மல்ஸ் தவிர வேற எதுவும் தேவைப்படலன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இல்ல. ஆக்சுவலி நான் வந்து ஜீன்ஸோ இல்ல டைட்டா இருக்கிற நார்மல் ட்ரெஸ்ஸோ என்கிட்ட எதுவுமே இல்ல. சைஸுமே ட்ரை பண்ணி பார்த்து ட்ரிப்பு போறக்குள்ள வாங்கணும் அப்படின்ற மாதிரி என்னால அவசரமா வாங்குற அளவுக்கு சைஸ் கிடைக்கல, ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்ஸ் வந்து டெக்கத்லான்ல பத்தவே இல்லை. ஸோ என்கிட்ட இந்த ஒரே ஆப்ஷன் வந்து தெர்மல்ஸ் மட்டும்தான். நான் என்ன நினைச்சேன்னா உள்ள தெர்மல்ஸ் போட்டுட்டு வெளியில இந்த கொரியன் பேண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் கொரியன் பேண்ட்ஸ் போட்டு நம்ம வெளியில போகும்போது பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் போகும்போது அந்த வாட்டர் இல்ல வந்து சூச்சு எல்லாமே வந்து இந்த பேண்ட்ல படுற மாதிரி ஆகுது, லூஸா இருக்குல்ல. அதனால அது வந்து ரொம்ப எக்கா இருந்துச்சு. கொரியன் பேண்ட்ஸே நான் போடவே இல்லை, வெறும் தெர்மல்ஸ்ல தான். அதுக்கப்புறம் டே 4ல இருந்து டே 10 வரைக்கும் ஃபுல்லா தெர்மல்ஸ்ல தான் ஓட்டினேன். பாட்டம் சொல்றேன், டாப் மட்டும் தான் நான் மாத்தினேன். டே 5ஓட டாப் வந்து இந்த ஒயிட் கலர், அந்த ஒயிட் கலருக்கு மேல ஓவர் கோட் மாதிரி இதை போட்டிருந்தேன். இது வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம் வெளியும், அதாவது 2 in 1 மாதிரி. இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒயிட் மேஜரா தெரியும், இந்த சைட் பாத்தீங்கன்னா பிரவுன் மேஜரா தெரியும். பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ், என்னை விட ஒரு 2-3 சைஸஸ் பிக்கரா இருந்துச்சு. எதுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸையும் ஒன்னா போட்டேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு, அந்த ஒரு 4 days பயங்கர ட்ராமாட்டிக்கா இருந்துச்சு அந்த குளிர். அதனால மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஏறணும் அப்படின் போது ஆல்டிடியூட் ஹை ஆக இன்னும் குளிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து லேயர் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் பண்ணிட்டேன். இது இவ்வளோ பேச வாங்கினால தான் இது போடவும் முடிஞ்சிச்சு. கீழே பாட்டம் வந்து தெர்மல்ஸ் தான் போட்டிருந்தேன் டே 5க்கு. டே 6 வந்து அதே செட்டு தான், ஆனா இந்த ஓவர் கோட்டை கழட்டிட்டு உள்ள இருக்கிற ஒயிட் மட்டும் போட்டிருந்தேன். மேல ஒயிட் போட்டிருந்தேன், கீழே வந்து தெர்மல்ஸ் பாட்டம் போட்டிருந்தேன். டே 7, 8, 9, 10 இது எல்லாமே தெர்மல்ஸ் ஃப்ளீஸ், அதாவது சேம் ஃப்ளீஸ் சேம் தெர்மல்ஸ் பிளாக் கலர் சுத்தி அதே தான் போட்டிருந்தேன். பை த டைம் எனக்கு ஹாஃப் ஆஃப் த ட்ரிப் முடியும் போது ஐ வாஸ் மென்டலி டார்ச்சர்ட். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருந்தது. அதனால எனக்கு பெருசா ட்ரெஸ்ஸிங்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் ஆல்சோ நான் அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிருந்தேன். லடாக்ல வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ என்னோட ஃப்ரெண்டு சுவி வந்து நீ வந்து அங்கெல்லாம் ஏஸ்தட்டிக் பார்த்தேன்னா செத்துருவ, ஒழுங்கா வந்து லேயரிங் மட்டும் கரெக்டா வாங்கிட்டு போ. அவ கொஞ்சம் என்ன அலர்ட் பண்ணி விட்டனால ஏஸ்தட்டிக்கா அழகான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போனோம், 10 நாளைக்கு 10 ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும் அப்பெல்லாம் எடுத்துட்டு போல. என்ன சொன்னாங்கன்னா 10 நாளைக்கு ஒரே தெர்மல்ஸ் போடலாம், 10 நாளைக்கு ஒரே சாக்ஸ் போடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. வந்து வேர்த்துட்டே இருக்கும், வேர்த்துச்சுன்னா எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும், குளிக்காம இருக்க முடியாது, சூச்சு போனாலும் வாஷ் பண்ணாம இருக்க முடியாது. அந்த குளிர்ல வந்து மேபி மென்னுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து சுத்தமா முடியல. அந்த குளிர்லயுமே மைனஸ்ல இருந்தப்போ நான் வந்து குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். மேபி ஐ ஷுட் ஹேவ் டேக்கன் 10 dresses, 10 thermals, 10 socks. மெயினா அந்த ஃப்ளீஸ் ஒன்னே ஒண்ணுதான் வாங்கியிருந்தேன். அதை 10 நாளும் போட்டு சாப்பிடும் போதெல்லாம் அதுல வந்து
சாம்பார் சிந்தி 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 டே 5க்கு மேல எனக்கு அப்படியே பயங்கர அழுக்காதான் எனக்கே ஃபீல் ஆச்சு. எப்படா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு குளிச்சுட்டு நைட்டி போட்டுட்டு அப்படியே பேக் தூங்குவோம் அப்படிதான் நான் ஃபீல் ஆச்சு. அதனால மேபி ஃப்ளீஸ் வந்து ஒரு 3 நாள் எடுத்து வச்சிருக்கலாம். 2 நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்றது ஓரளவுக்கு மேனேஜபிளா இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணணும். இந்த பாட்டம் வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒவ்வொரு பாடியும் வேற வேற மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கர ஹீட் பாடி, கீழெல்லாம் வந்து தொட்டோம்னா சூடா இருக்கும். பெட்டரா இருந்துச்சு, என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சு. உங்களுக்கு ஹீட் பாடி இல்ல, நான் டக்குன்னு சளி பிடிக்கிற பாடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இஃப் தட்ஸ் த கேஸ் நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த லடாக் ட்ரிப்பே போகணும். கீழே பாடி ஹீட் இல்லாம லேயரிங்கும் இல்லாம அங்க சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.